பங்குனி உத்திரத்தன்று முருகனை மனதார அழைத்து விட்டால் சிவராஜ யோகத்தை தந்து விடுவான். அதுதான் முக்கியமான விஷயம். கருணை கடலாகிய முருகப்பெருமானை பற்றி பேசுவதும் கேட்பதுமே அதற்கு ஒரு தீர்வாக அமையும். இந்த பங்குனி உத்திரத்துக்கு என்ன சிறப்பு? உத்திரம் அப்படின்னு சொன்னாலே சற்று உயரத்தில் இருப்பது என்று பொருள். முருகா, முத்துக்குமரா, வடிவேலா, சண்முகா, குஹா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா அப்படின்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாலே போதும், அந்த கணமே அப்படியே கை தூக்கி நம்மை காப்பாற்றுகிறோம். முருகன் வேறு கிடையாது, ஈசன் வேறு கிடையாது, இருவரும் ஒன்றுதான். வாரி வழங்கக்கூடிய குணத்திலே முருகனுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது. முருகனை பொறுத்த மட்டும் அவன் கேட்கறது உங்ககிட்ட அன்பு மட்டும்தான். நீங்க ஒரு குறிப்பிட்ட வழிபாடு என்றெல்லாம் கிடையாது. அப்பா முருகா அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது கூப்பிட்டீங்கனாலும் அவன் கட்டாயம் அருள் பண்ணுவான். ஏனென்று சொன்னால் அவன் முகுந்தனாகவும் இருக்கின்றான், ருத்ரனாகவும் இருக்கின்றான், கமலாலயனாகவும் இருக்கின்றான். உலகம் அமைதியுற வேண்டும், உலகம் நன்றா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாம கட்டாயம் நல்லா இருக்கணும். மயிலை மறவாமல் வணங்குங்கள். மனதிலேனும் ஒரு 2 நிமிடங்கள் மயிலை தியானம் செய்து உலகத்துல ஒரு நல்ல விதமா அமைதி ஏற்படணும். முருகன் கிட்ட நீ கட்டாயம் எங்களுக்காக சொல்லுப்பான்னு கேட்கணும். அருணகிரிநாதர் மயிலை பற்றி பாடியதும் முருகன் வந்தான் என்பது வரலாறு. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. சகோதரி வணக்கம். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்விலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். கேள்விகளை தொடரலாம். பங்குனி உத்திரம், இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் ஏன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது? அற்புதமான ஒரு கேள்வி. தம்பி உள்ளான் படைக்கு அஞ்சான் என்ற ஒரு வார்த்தை உண்டு. எங்கெல்லாம் முருகன் இருக்கானோ அங்கே நாம் வாழ்க்கையிலே எந்த ஒரு கவலையும் பட தேவை கிடையாது. உலகமே ஒரு சிக்கலான சூழ்நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது செவ்வாய் என்று சொல்லக்கூடியதற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன், சகல லோகங்களுக்கும் அரசனாக விற்றிருக்கக்கூடியவன், கருணை கடலாகிய முருகப்பெருமானை பற்றி பேசுவதும் கேட்பதுமே அதற்கு ஒரு தீர்வாக அமையும். அதாவது நல்ல விஷயங்களை எப்பொழுதெல்லாம் கேட்கின்றோமோ நமக்கு செவிக்கு மட்டுமல்ல விழிக்கும் துணையாக இருந்து, வாழ்க்கைக்கு துணையாக இருந்து, வரும் காலத்தை வரம் தரும் காலமாக மாற்றக்கூடிய வல்லபம் படைத்தவன் முருகப்பெருமான். அதுவும் இந்த பங்குனி உத்திரத்துக்கு என்ன சிறப்பு? உத்திரம் அப்படின்னு சொன்னாலே சற்று உயரத்தில் இருப்பது என்று பொருள். அடியவர்களாகிய நாம் ஏதோ ஒரு கலக்கத்தினாலே, தயக்கத்தினாலே, மயக்கத்தினாலே, மருள் நிலையிலே, இருள் நிலையிலே தடுமாறி கீழே விழுந்திருக்கிறோம். நம்ம கை தூக்கி ஒருத்தர் காப்பாற்றணும் இல்லையா? அது நம்மை விட சற்று உயரத்தில் இருக்கக்கூடியவன், உத்திரத்தில் இருக்கக்கூடியவன் நம் உத்தமனாகிய முருகப்பெருமான் தான். அவன் என்ன செய்வான்? முருகா, முத்துக்குமரா, வடிவேலா, சண்முகா, குஹா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா அப்படின்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாலே போதும், அந்த கணமே அப்படியே கை தூக்கி நம்மை காப்பாற்றுகிறோம். அதுவும் இந்த உத்திர நன்னாள் என்பது அவன் தெய்வ யானை தாயாரை கரம் பிடித்த நன்னாள். நாம இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தின்னு சொல்லுவாங்க. ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்றால் முதலிலே இச்சை வேண்டும், ஒரு ஆசை இருக்கணும். நான் நல்ல வாழ்க்கையில முன்னேறுவேன், ஆரோக்கியமாக இருப்பேன், அழகாக இருப்பேன், அறிவை பெறுவேன், ஆற்றலை பெறுவேன், நல்ல ஒரு சொந்த வீடு வாங்குவேன், நல்ல ஒரு வாகனத்தை வாங்குவேன். ஆசை வேண்டும். நியாயமான ஆசைகள் இருந்தால்தான் வாழ்க்கையிலே வெற்றி. அதுக்கு பேர் இச்சைன்னு பேரு. இந்த இச்சை மட்டும் இருந்தால் போதுமா? அதை செயல்படுத்தக்கூடிய ஞானம் வேண்டும். அப்போ அந்த ஞான பண்டிதனாகிய முருகப்பெருமான் நம் இச்சையை கரம் பிடித்து தூக்கக்கூடிய நன்னாள். அப்பொழுது கிரியா சக்தி என்ற வள்ளி வந்து விடுவாள். வள்ளி என்று சொன்னாலே வள்ளல் என்று தமிழிலே ஒரு வார்த்தை உண்டு. வாரி வழங்கக்கூடியவள் பொங்கி என்ற பெயரினாலே. அதனாலதான் நம்ம சொன்னா கூட பொங்கலோ பொங்கல் அப்படின்வோம், அந்த பொங்கி எனும் வார்த்தையை. அப்போ பங்குனி உத்திரத்தன்று மனதார முருகா, உலகத்துல எங்க வேணாலும் இருங்க, எல்லாரும் ஆலயத்திற்கு சொல்ல இயலும் என்றெல்லாம் நான் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். எங்கேயோ வெளிநாட்டுல கூட இதை கேட்டுட்டு இருப்பீங்க, வெளி மாநிலத்துல கேட்டுட்டு இருப்பீங்க.
அல்லது ஒரு அலுவலக பணி இருக்கும். முருகா என்னை கரம் தூக்கி கை தூக்கி விடுப்பா அப்படின்னு மனசார கேட்கும். என்னன்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இதுதான் முருகன் கிட்டையும். முருகன் கிட்ட மனசார கேக்குதுங்க. ஐயா அப்பா முருகா, பங்குனி உத்திர நன்னாளப்பா, எனக்கு வாழ்க்கையில ஒரு வெற்றி வேண்டும். உத்திரம் என்று சொன்னாலே அது சூரியனுடைய நட்சத்திரம். எங்கே சூரியனும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டு விடுகிறதோ அதற்கு பேர் சிவராஜ யோகம்னு பேரு. அப்போ பங்குனி உத்திரத்தன்று முருகனை மனதார அழைத்து விட்டால் சிவராஜ யோகத்தை தந்து விடுவான். அதுதான் முக்கியமான விஷயம். ஏனென்றால் முருகன் வேறு கிடையாது, ஈசன் வேறு கிடையாது, இருவரும் ஒன்றுதான். வாரி வழங்கக்கூடிய குணத்திலே முருகனுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நாரத பெருமான் ஒரு வார்த்தையிலே சொல்வார், சர்வ பிரம்மாண்ட நாதா என்றார். எங்கெல்லாம் பங்குனி உத்திரத்தன்று நாரத பெருமான் முருகனை வேண்டி வணங்குவதற்காக எல்லாரும் வராங்களாம். அப்பொழுது அவர் சொன்னார், சர்வ பிரம்மாண்டத்துக்கும் நாதனாக விளங்கக்கூடியவன். அண்டம் அப்படின்னு சொன்னா யூனிவர்ஸ் சொல்றோம். 93 ஒளி ஆண்டுகள் சேர்ந்தால் ஒரு அண்டம். அதுபோல பல அண்டங்கள் சேர்ந்தால், பல பிரபஞ்சங்கள் சேர்ந்தால் அதுக்கு பேர் பன்னண்டம்னு பேர், மல்டிவர்ஸ்னு பேரு. அதை பிரம்மாண்டம் என்று சொல்லுவார்கள். அத்தனைக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவன் நாதன் என்று சொன்னாலே பல்வேறு சித்தர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவனுக்குத்தான் நாதன் என்று பெயர். அப்ப நம்ம இப்ப எல்லாம் சொல்றோம் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்த ஒரு கான்செப்ட் முருகப்பெருமான். அவனுக்கு ஈடோ இணையோ எதுவுமே கிடையாது. அவன் கையில் இருக்கக்கூடிய வேலானது காக்கின்ற சக்தி வேல். மற்ற ஆயுதங்கள் எல்லாம் அழித்ததாக வரலாறு உண்டு. முருகனுடைய ஆயுதம் யாரையும் அழித்தது கிடையாது, காத்தது. அதாவது தன் எதிரியை கூட மரணமில்லா பெருவாழ்வை தந்தவன் யார் என்று சொன்னால் முத்துக்குமரன், வடிவேலன், சண்முகன், குகன்தான். அதனாலதான் அவனை தணிகை மலையிலும் இருக்கின்றான். திருத்தணி மலையிலும் அவன் அருளக்கூடிய நிலை என்பது கோபம் தணிந்து அவன் நலத்தை வருவதற்காக. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது ராகுவின் செயல்பாடு அதிகமாக உலகென்றும் இருக்கிறது. ராகுன்னு சொன்னா பகை, கடன், ஆங்காங்கே யுத்தங்கள், சம என்ற மக்கள் மனதிலே ஒரு அச்சத்துடன் இருக்கிறார்கள். ராகு எனும் பாம்பு முருகன் என்று சொல்லக்கூடிய அந்த அக்கினி பிழம்பை கண்டால் அஞ்சி நடுங்கும். முருகன் இருக்கக்கூடியது மயில் மீது அமர்ந்திருக்கின்றான். அந்த மயில் என்று சொல்லக்கூடியதற்கு பக்ஷின்னு பேரு. பக்ஷினா பக்ஷம், வளர்பிறை தேய்பிறை. இந்த வளர்பிறை தேய்பிறை என்று சொல்லக்கூடிய வகையிலே வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமுமாக இருக்கிறது. ராகு கேது என்ற நாகம் நம்மை அச்சப்படுத்துகிறது. இது அனைத்திற்கும் தீர்வாக அமையக்கூடியது முருகனை நினைப்பது. நான் சொல்லுவது, நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல இயலுமா இயலாதா என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது. எங்கே இருந்தாலும் சரி, பசுவிற்கு ஒரு வாயுரை, ஏதாவது ஒரு பசு இருந்தா ஒரு 2 புல்ல கொடுத்துட்டு கூட முருகா முத்துக்குமரா என்னை காப்பாத்துப்பான்னு மனசார நம்பினா போதும். இந்த காலகட்டங்கள்ல இந்த ஆலயத்திற்கு சென்று வா, இத்தனை மணிக்கு சென்று வா என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏனென்று சொன்னால் உலகத்திலே இப்பொழுது அமைதி தேவை. திருக்கல்யாண காட்சியை மனதிலே காணுங்கள். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முருகனை மனசார அப்படியே பார்த்து, வள்ளி தெய்வானை தாயுடன் முருகப்பெருமான் விற்றிருக்கின்றான். அவன் காலிலே நாகம் சுற்றி கொண்டிருக்கிறது, அந்த வாசுகி மயில் இருக்கிறது. அங்கேயே பாருங்களேன், ஒரு பக்கம் நாகம், ஒரு பக்கம் மயில், எல்லாம் அங்கே இருக்கிறது. அவன் கையிலே வஜ்ராயுதம், ஒரு கையிலோ வேல் இருக்கிறது. வெளியால் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறான். எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை இழக்க வேண்டாம். இந்த காலகட்டத்துல நான் சொல்லக்கூடியது, மக்கள் செவ்வாய் ராகு சேர்க்கை, மீண்டும் செவ்வாய் சனீஸ்வரனுடன் சேர்க்கை என்றெல்லாம் கிரகநிலைகள் சென்று கொண்டிருக்கிறது இந்த 2 மாதங்கள். எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை இழந்து விட வேண்டாம். முருகனது மந்திரத்தை அவ்வப்போது சொல்லி வாருங்கள். இப்ப முருகனுடைய மந்திரத்தை சொல்றேன். மனசார அகத்தியர் தேரையருக்கு உபதேசித்த மந்திரம். இந்த மந்திரத்துல சிறப்பு என்னன்னா, ஐம் அப்படின்னு ஒண்ணு வரும். ஐம் என்று சொன்னாலே அது நமக்கு ஞானத்தை குறிக்கக்கூடியது. ஹ்ரீம் என்று சொன்னால் அது மனோன்மணி பீஜம் என்று சொல்லுவார்கள். இது இரண்டும் இருந்தால் சுவாகா என்று சொல்லக்கூடிய அக்னி தத்துவமாக முருகன் கட்டாயம் காப்பாற்றுவான். ஓம் முருகா
குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாக்ஷரணே என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா. எப்பொழுதெல்லாம் முடியுதோ முருகனை மனசார நினையுங்கள். எப்ப வேணாலும் சொல்லலாம். எப்போ வேணாலும் சொல்லலாமா. இந்த காலகட்டத்துல முருகனுடைய அருள் கட்டாயம் அனைவருக்கும் தேவை. ஏனென்று சொன்னால் யுத்தம், ஒரு அமைதியின்மை, வேலை வாய்ப்புகளிலே ஒரு தடுமாற்றம் என்று மக்கள் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். என்னப்பா எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கேன்னு. கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வருபவன் யார் என்றால் முருகன் தான். குழந்தை அல்லவா, அன்பு மட்டும் போதும். எங்க இருந்தாலும் சரி மனதார இந்த பங்குனி உத்திரம் மட்டுமல்ல, எந்த நாள் கிடைத்தாலும் சரி முருகா என்று அழைத்து விடுங்கள். ஏன்னா சிலருக்கு பால் குடம் எடுக்க முடியும், எடுக்க முடியாது, காவடி எடுக்க முடியும். முருகனை பொறுத்த மட்டும் அவங்க கேட்கறது உங்ககிட்ட அன்பு மட்டும்தான். நீங்க ஒரு குறிப்பிட்ட வழிபாடு என்றெல்லாம் கிடையாது. அப்பா முருகா அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது கூப்பிட்டீங்கனாலும் அவன் கட்டாயம் அருள் பண்ணுவான். ஏனென்று சொன்னால் அவன் முகுந்தனாகவும் இருக்கின்றான், ருத்ரனாகவும் இருக்கின்றான், கமலாலயனாகவும் இருக்கின்றான். அவனே பிரம்மன் விஷ்ணு மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சர்வ நிலைகளிலும் அருளக்கூடியவன். எனவே இப்ப கேட்டுட்டு இருக்கீங்கன்னாலே இந்த முருகன் விருப்பப்பட்டாதான் நீங்க கேட்டுட்டு இருக்க போறீங்க, நான் பேசிட்டு இருக்க போறேன். எனவே எல்லாம் நல்லதுதான் நடக்கும். சொல்லுங்க ஐயா. இப்ப பங்குனி உத்திரத்தன்று இத செய்யணும், மஸ்ட், இதை செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. குறிப்பா இந்த பங்குனி உத்தரத்துக்குமா, ஏன்னா உலகம் முழுவதுமே ராகு கேதுவின் ஆதிக்கம் சற்று அதிகமாக இருக்கிறது. அதற்கு நடுவிலே செவ்வாய் இருக்கிறார். எனவே உலகத்துல ஒரு அமைதியின்மை என்ற சூழல் வந்து கொண்டிருக்கிறது. ஜாதகத்துல ரொம்ப டஃப்பான காம்பினேஷன் அப்படின்னா ரெண்டு சொல்லுவேன், செவ்வாய் ராகு இல்லாட்டி செவ்வாய் கேது. இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படின்னா இந்த பங்குனி உத்திர நன்னாள்ல. ஏன்னு சொன்னா சிம்மத்துலதான் இப்ப கேது சஞ்சாரமும் இருக்கு. முருகனுடைய மயில் இருக்கிறது. எல்லா ஆலயங்கள்ல போனாலும் முருகனுக்கு முன்னாடி எப்படி சிவபெருமானுக்கு முன்னாடி நந்திகேஸ்வரர் இருப்பாரோ அது போல மயில் இருப்பார், மயில் வாகனம் இருக்கும். நீங்க என்னன்னா முருகனை வழிபடுகிறோம், அந்த மயிலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. 3 விதமான மயில்கள் உண்டு. ஒண்ணு மந்திர மயில், அசுர மயில், தேவ மயில்னெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மயிலுக்கு உங்களால முடிந்தது ஒரு சிறிய செவ்வரளிப்பு மாலையான சின்னதா, ரொம்ப பெருசா கூட தேவையில்லை, அதை சாற்றி ஓம் மயூரபதயே நமோ நமஹ, ஓம் மயூரபதயே நமோ நமஹ ஒரு 2-3 தடவை சொல்லிடுங்க. ஏன்னா மயில் என்பது அகவும் சப்தம்ன்றது. அது இசையில கர்நாடக சங்கீதத்துல சாரி அல்ல அந்த சான்ற சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இதுவும் மேட்ச் ஆகும். அக்னி தத்துவம், மயிலோடைய அந்த அகவும் சப்தம் என்பது அக்னி தத்துவம். நம்ம உடம்பிலே சக்கரங்களுடன் 7 சக்கரம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதனுடன் தொடர்புடையது. எனவே தான் முருகனுடைய ஆலயத்துல அந்த மயில வச்சிருப்பாங்க, மயில. அதனால்தான் அந்த 7 வண்ண கலாப மயிலே என்றெல்லாம் சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ரொம்ப சிறப்பித்து சொல்லியிருப்பார். எனவே மயிலுக்கு ஒரு சின்ன ஒரு செவ்வரளி மாலையான சாற்றிட்டு எல்லா நேரமும் நம்ம கேட்கிற கோரிக்கை சுயநலமா இருக்கணும்னு ஒண்ணும் தேவையில்லை. உலகம் அமைதியுற வேண்டும், உலகம் நன்றா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாம கட்டாயம் நல்லா இருந்துருவோம். மயிலை மறவாமல் வணங்குங்கள். மனதிலேனும் ஒரு 2 நிமிடங்கள் மயிலை தியானம் செய்து உலகத்துல ஒரு நல்ல விதமா அமைதி ஏற்படணும். முருகன் கிட்ட நீ கட்டாயம் எங்களுக்காக சொல்லுப்பான்னு கேட்கணும். அருணகிரிநாதர் மயிலை பற்றி பாடியதும் முருகன் வந்தான் என்பது வரலாறு. இப்போது முருகன் வர வேண்டும், நமக்கு வழியை தர வேண்டும். ஒரு நல்வழி கிடைத்திருக்கிறது, பிரார்த்தனை செய்யுங்கள், கட்டாயம் கைகூடும். சிவ சிவ. நன்றி. நன்றி.